ப்ரொஃபஷனல் லெட்டர் பேஜ் நம்பர் 21 B14 புக்கில் இப்போ ஃபஸ்ட்டு வி புண்ணிய கோடின்னு கொடுத்துருக்காங்க கமா பிஏ அடிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்ரிவேஷன்ஸில் டிஇஎல் கொடுத்து ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெலிஃபோன் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஹைஃபன் கொடுத்துட்டு ஒரு ஹைஃபனுக்கு பின்னால் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர் அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் லைனில் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹையரிங் கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ஸை வந்து டெலீட் பண்ண சொல்லி லெஃப்ட் சைடில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு டாட் வச்சுருங்க. 10 கொடுத்துருக்காங்க, அதாவது 10 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 அடிச்சு விட்டுட்டு 2 வந்து இங்கே இருக்கிற 2வை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செம்புதாஸ் ஸ்ட்ரீட் கமா நெக்ஸ்ட்டு சென்னைக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு சைடில் வந்து எல்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சி மட்டும் கேபிட்டல் லெட்டர் அடிச்சுட்டு மீதியெல்லாம் ஸ்மால் லெட்டரில் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பின்கோட் 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டாட். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. 23rd March 2014 அடிச்சுட்டு டாட் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே மெஸ்ஸர்ஸ்ன்னு அடிச்சுட்டு டாட் வச்சுக்கோங்க. இப்போ எம்பார் எஸ்ன்னு கொடுத்தா நம்ம ஃபுல் ஃபார்ம் தான் அடிக்கணும். மெஸ்ஸர்ஸ் டாட் ஸ்பேஸ் ராஜ்கமல் ஒர்க்ஸ் கமா 2 ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் கமா சென்னை ஸ்பேஸ் கொடுத்து பின்கோட் நம்பர் அடிச்சுட்டு டாட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்து டி பார் எஸ் அப்படின்னு டியர் சார்னு அடிங்க. டியர் சார் அடிச்சுட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 5 ஸ்பேஸ் கொடுத்து பேரா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ எம் இன் ரெசிப்ட்னு ஃபுல்லாக அடிங்க. ஆஃப் யுவர் லெட்டர் டேட்டட் த 10th March ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுங்க. 5 ஸ்பேஸ் விட்டு ஐ ஹாவ் டபிள்யூனா வித்துன்னு அர்த்தம். மீ 50 பிக் லாரிஸ் கமா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. மீடியம் லாரிஸ் கமா ஸ்பேஸ் 3 வீலர்ஸ், அதாவது 3 வீலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த எஸ்ஸை வந்து அடிக்காதீங்க, எப்போவுமே ஹைஃபன் சேர்த்து அடிங்க. 3 ஹைஃபன் வீலர் அப்படின்னு அடிங்க. டெம்போஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுங்க. ஐ கேன் ஆஃபர் எனி ஒன் ஆஃப் தீஸ் vehicles on hire for transporting your goods. அந்த எஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் தி எக்மோர் அண்ட் சென்ட்ரல் ஆர்எல்ஒய் அப்படின்னா ரயில்வே, எஸ்டிஎன்எஸ்னா ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு அடிங்க. இதில் வந்து சி வந்து அப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, கேப் லெட்டரில் அடிங்க. எதெல்லாம் கேப் லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து கேப் லெட்டர் அடிச்சுக்கோங்க. ஆஸ் வெல் ஆஸ் த ஹார்பர். நெக்ஸ்ட்டு பேரா 2 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஐ என்க்ளோஸ் எ பாம்ப்ளெட், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து இன்சர்ட் பண்ணி அடிங்க. அதே மாதிரி டபிள்யூஹெச்னா விச்னு அடிங்க. வில் கிவ் யூ அண்ட் அந்த யூ எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஐடியா ஆஃப் மை எடுத்து இன்சர்ட் பண்ணி அடிங்க. ஹையர் சார்ஜஸ் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் கொடுங்க. யூ வில் ஃபைண்ட் டிஹெச்னா தட்னு அர்த்தம். தீஸ் சார்ஜஸ் ஆர் பேஸ்டு ஆன் இந்த ஸ்லாஸுக்கு தீன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் டு பி கவர்டு கமா த வெயிட் அண்ட் தி டைம் ஃபார் விச் மை வெஹிக்கிள்ஸ் ஆர் யூஸ்டு பை you full stop. Next para I can assure you that these charges are very low when compared to the highly dependable services offered full stop. Next பேராவில் 5 ஸ்பேஸ் விட்டு ஐ அவைட், அந்த இ வந்து டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க. யுவர் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வந்து 17 லெட்டர்ஸ் இருக்குது. புண்ணிய கோடி வந்து 14 லெட்டர்ஸ் இருக்குது. எது பெருசு அப்படின்னு பார்த்தா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தான் பெருசு. ஸோ 70 மைனஸ் 17 என்ன வரும், 53 வரும். தென் நெக்ஸ்ட் அந்த பெரிய வரியிலேருந்து சின்ன வரியை மைனஸ் பண்ணுறோம். அப்போது 17 மைனஸ் 14 என்ன வரும், 3 வரும். 3 டிவைட் பை 2 1.5 2 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த 53யோட இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா 55 வரும். அப்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வந்து 53ல் அடிங்க. கண்டிப்பாக கடைசியில் கமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 55ல் வச்சு அந்த புண்ணிய கோடின்னு அடிச்சுக்கோங்க. அந்த 2 ஸ்லாஷ் அடிக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா கேபிட்டல்